ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நிஃப்டியை பொறுத்தளவுக்கும் பெரிய மாற்றங்கள் அப்படிங்கிறது எதுவும் ஏற்படலை. ஆனால் நம்ம டெய்லியும் ஃபாலோ பண்ணுற ஸ்டாக்ஸ், நம்ம ரெக்கமெண்ட் பண்ண ஸ்டாக்ஸ், சில ஸ்டாக்ஸில் வந்துட்டு பெரிய மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. அதை பற்றி நம்ம ஃபார்வர்டில் டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நிஃப்டி அப்படின்னு பார்க்கும்போது மார்னிங்கில் கொஞ்சம் நெகட்டிவில் தான் போயிட்டு இருந்தாங்க. இப்போ அகைன் வந்துட்டு பாசிட்டிவ் மூமெண்ட்டாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி பொறுத்தளவுக்கும் ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக வந்துட்டு ஒரு கன்சால்டேட் பீரியடில் இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. அதே போல் பேங்க் நிஃப்டியும் காலையில் வந்துட்டு கீழே கிட்டத்தட்ட ஒரு 175 பாயிண்ட்ஸ் பக்கம் கீழே விழுந்தாங்க. அகைன் வந்துட்டு ஒரு ஷார்ட் ரெக்கவரி அப்படிங்கிறதாகி மீண்டும் அவங்க ஒரு பாசிட்டிவ் மொமெண்ட்டில் வந்துட்டு இப்போது மூவ் ஆக ஸ்டார்ட் ஆகிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐடிஎஃப்சி அண்ட் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கோட மெர்ஜர் பற்றி தான். ஸோ இந்த வருஷம் ஜூலை மாதமே நமக்கு ஐடிஎஃப்சி அண்ட் ஐஎஃப்சி மெர்ஜர் பற்றின தகவல் கிடச்சிச்சு. இப்போது அதுக்கான அப்ரூவலையும் நோ அப்ஜெக்ஷன் அப்படிங்கிற லெட்டரையும் வந்துட்டு ஐடிஎஃப்சிக்கு ஆர்பிஐ இன்றைக்கி சென்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது டிசம்பர் 18 அப்போது சென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னும் அந்த மெர்ஜர் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது அலைவாக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு அதில் மிஸ் பண்ணாமல் நீங்கள் பை பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட 100 ஐடிஎஃப்சி ஷேர்களுக்கு 155 ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் ஷேர்கள் கிடைக்கும் அப்படிங்கிற ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது இன்னும் ஸ்டில் அலைவாக தான் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக அந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக சன் ஃபார்மா தரப்பில் ஒரு முக்கியமான நியூஸ் வந்திருக்கு. அவங்க ஒரு புது இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத செஞ்சுருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 16.7% ஸ்டேக்கை வந்துட்டு லிந்த்ரா தெரபியூட்டிக்ஸ் அப்படிங்கிற கம்பெனியில் வந்துட்டு வாங்கியிருக்காங்க. அதோட மதிப்பு வந்துட்டு கிட்டத்தட்ட $30 மில்லியன் அப்படிங்கிறதும் குறிப்பிட்டிருக்காங்க. இந்திய மதிப்புப்படி கிட்டத்தட்ட 250 கோடியை வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க சன் ஃபார்மா இந்த கம்பெனியில். இது சன் ஃபார்மாவை பொறுத்தளவுக்கும் நல்ல ஒரு நியூஸாக இருந்தாலும் ரீசெண்டாக வந்துட்டு மார்னிங்லேருந்து சன் ஃபார்மா கொஞ்சம் டவுன் ட்ரெண்டில் போயிட்டு இருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம் சன் ஃபார்மா அப்படிங்கிறது ரீசெண்டாக கொஞ்சம் ஹையராக ட்ரேட் ஆகிட்டு இருக்க மாதிரி தோணுது, கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அகைன் வந்துட்டு ஒரு நல்ல பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து சன்ஃபார்மாக வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறேன். நீங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம பிஎன்சி இன்ஃப்ராடெக்கில் ஒரு முக்கியமான நியூஸ் வந்திருக்கு. இவங்களுக்கு வந்துட்டு ஒரு ஹைவே ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது ஒன்று அலோகேட் ஆகிருக்கு. இதோட மதிப்பு வந்துட்டு கிட்டத்தட்ட 1174 கோடிக்கு வந்துட்டு இவங்களுக்கு ஒரு புது ப்ராஜெக்ட் கிடச்சிருக்கு. ஆல்ரெடி நம்ம இந்த இன்ஃப்ராடெக்கை வந்துட்டு நம்ம பற்றி டிஸ்கஸ் நிறையவே பண்ணியிருந்தோம். ஆல்ரெடி இந்த பிஎன்சி இன்ஃப்ராடெக்கை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா நவம்பர் 27, 2023 வந்துட்டு இந்த ஸ்டாக்கை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஃபுல் ஃபண்டமெண்டல் அனலைசிஸும் பண்ணிவிட்டு இந்த ஸ்டாக்கை வந்துட்டு பை பண்ணுறதுக்கு ஒரு சரியான டைம் எது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். அப்போ வந்துட்டு இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் 327. ஸோ நம்ம டிஸ்கஸ் பண்ணப்போ நீங்கள் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா இப்போ வரைக்கும் ஒரு நல்ல ப்ராஃபிட்டில் இருந்திருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது வந்துட்டு இந்த ஷேரை பொறுத்தளவுக்கு ஒரு நல்ல நியூஸாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு சைன் வேவ்ஸில் மூவ் ஆகிட்டுருக்காங்க. நம்ம கரெக்டாக வந்துட்டு இந்த இடத்துல அதை பர்ச்சேஸ் பண்ண சொல்லியிருந்தோம். அகைன் வந்துட்டு இந்த இடம் போனால் நீங்கள் ஸ்விங் ட்ரேடராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக 377 வந்துட்டு அகைன் இதில் எக்ஸிட் ஆகிட்டு அகைன் பாட்டமில் நீங்கள் பை பண்ணலாம். இல்லை நீங்கள் லாங் டேர்முக்கு ஃபோக்கஸ் பண்ணுறனாலும் கண்டிப்பாக இந்த ஸ்டாக் வந்துட்டு லாங் டேர்ம் ஃபோக்கஸ்க்கு ஒரு நல்ல ஒரு ஸ்டாக்காக தான் இருக்குது. அடுத்ததான் வந்துட்டு முக்கியமான அப்டேட் வந்துட்டு தேவயானி இன்டர்நேஷனல் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு பிரேக்கிங் அப்படிங்கிறது நடந்திருக்கு. ஸோ அது மூலமாக ஒரு வாய்ப்பும் அப்படிங்கிறதும் கிரியேட் ஆகிருக்கு. ஸோ தேவயானி இன்டர்நேஷ்னல் அப்படிங்கிற கம்பெனியில் வந்துட்டு இந்த பிரேக் அவுட் அப்படிங்கிறது நடந்திருக்கு. ஸோ ஆல்ரெடி இதை பற்றி நம்ம முன்னாடி ஒரு வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இந்த பிரேக் அவுட் மூலமாக திரும்ப இவங்க ஒரு 20% பக்கம் அப் மூமெண்ட்டில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இந்த பங்கை பொறுத்தளவுக்கும் இன்றைக்கி நடந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் கன்சிடர் பண்ணீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு 20%க்கான ப்ராஃபிட் வந்துட்டு உங்களுக்கு லோடிங்கில் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. நியர்லி வந்துட்டு above 15% ப்ராஃபிட் வந்துட்டு இப்போதைக்கு உங்களுக்கு அவைலபிள் இருக்குது. ஸோ நீங்கள் இது வரைக்கும் கூடவே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். நம்ம ஒரு சேஃப் டார்கெட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு ஒரு 16% இருந்தாலே நீங்கள் தாராளமாக எக்ஸிட் ஆகிக்கலாம். இது ஷார்ட் டேர்ம் ட்ரேடுக்கு வந்துட்டு இது ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த ஸ்டாக்கில் வந்துட்டு இப்போ நல்ல ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது உருவாயிருக்கு. ஸோ இந்த வாரம் வந்துட்டு நீங்கள் இந்த ஸ்டாக்கை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்க அப்படின்னா மினிமமாக ஒரு 15% ஆஃப் ப்ராஃபிட்டை அவங்க நல்லா ரீச் பண்ண முடியும். இந்த அடுத்ததான் நெஸ்லே இந்தியாவில் வந்துட்டு ஒரு பயங்கரமான ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்க உண்டாயிருக்கு. ஆல்ரெடி நமக்கு தெரியும் நெஸ்லே வந்துட்டு அவங்களோட ஸ்பிளிட்டை வந்துட்டு அறிவிச்சிருந்தாங்க போன அக்டோபர் மாதம் வந்துட்டு 10:1 அப்படிங்கிற ஸ்பிளிட்டை வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான ரெக்கார்ட் டேட் வந்துட்டு January 5 அப்படிங்கிறத இப்போ குறிப்பிட்டிருக்காங்க. அது மூலமாக இன்றைக்கி மட்டுமே ஸ்டாக் கிட்டத்தட்ட ஒரு 5% கிட்ட மேலே போச்சு. அகைன் வந்துட்டு ஒரு 2% கரெக்ட் ஆகி கரண்ட்டாக இப்போது 3% வந்துட்டு ப்ராஃபிட்டில் இருக்காங்க. ஸோ இந்த ஒரு ஸ்பிளிட்க்கு அப்புறமா ஸ்டாக்கோட லிக்விடிட்டி அப்படிங்கிறது அதிகமாகும். ஸோ லிக்விடிட்டி அதிகமாச்சு அப்படின்னா அதிகமான ட்ரேட் வந்துட்டு இந்த ஸ்டாக்கில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகமாக உருவாக இப்போது வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ ஸ்டாக் ப்ரைஸ் நியர்லி வந்துட்டு ஒரு 3000 சம்திங் இல்லை 2500 சம்திங் அந்த லெவலுக்கு ரீச் ஆனாங்க அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கான ட்ரேட் வந்துட்டு அதிகமாக நடக்கும். இப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 25,000 அப்படிங்கிற இருக்கிறனால நிறையா ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு இந்த ஸ்டாக்கில் ட்ரேட் பண்ணுறது இல்லை. அதனால் இந்த ஒரு ஸ்பிளிட் வந்துட்டு இந்த ஸ்டாக்கோட லிக்விடிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறது மூலமாக இன்னும் நிறைய ட்ரேட்ஸ் வந்துட்டு இந்த ஸ்டாக்குக்குள்ள நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகமான சூழ்நிலை உருவாக வாய்ப்பு இருக்குது.
ஸோ அடுத்ததாக வந்துட்டு சில ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது வந்துட்டு இதுவும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஸோ சென்ட்ரல் பேங்க்கில் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஸோ சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா ஆல்ரெடி நம்ம நிறைய தடவை இந்த ஸ்டாக்கை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் உங்கள்கிட்ட. இந்த ஒரு ட்ரெண்ட் லைனை வந்துட்டு இப்போ பிரேக் பண்ணாங்க அப்படிங்கிற பட்சத்தில் வந்துட்டு மேலே போவாங்க. அதே போல் இங்கே ஒரு கன்சாலிடேஷன் சப்போர்ட் இருக்குது. ஸோ இந்த சப்போர்ட்டை வந்துட்டு அகைன் பிரேக் பண்ணாங்க அப்படின்னா நல்ல ஒரு அப்டர்ன் கொடுக்குற வாய்ப்புகள் அப்படிங்கிறது ஸ்டாக்கை பொறுத்தளவுக்கும் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ நேற்றே வந்துட்டு இந்த சப்போர்ட் ஜோனை வந்து உடச்சிட்டு மேலே போனாங்க. அகைன் வந்துட்டு ஒரு சின்ன ஷார்ட் கரெக்ஷன் அப்படிங்கிறது ஏற்பட்டுச்சு. இந்த இடத்துல கொஞ்ச நேரம் கன்சாலிடேஷன் அப்படிங்கிற ப்ராசஸ் வந்து நடந்துட்டு இருந்துச்சு. இப்போ அகைன் வந்துட்டு இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணிட்டு மேலே போயிருக்காங்க. ஃபர்தராக வந்துட்டு இந்த ஸ்டாக் இன்னும் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இந்த ஸ்டாக்கை பொறுத்தளவுக்கும் அதிகமாக இருக்கிறனால நீங்கள் இந்த ஸ்டாக் மேலே கொஞ்சம் ஃபோக்கஸ் அதிகமாக கொடுங்க. மேபி நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் ஒரு என்ட்ரி எடுக்க போகிறீங்க 52 அப்படின்னா இப்போ வந்துட்டு ஒரு லேட்டர் என்ட்ரியாக இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா ஸ்டாக் வந்துட்டு 54 வரைக்கும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆக வாய்ப்பு இருக்குது. 54 இந்த சப்போர்ட்டை வந்துட்டு உடைச்சாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸ்டாக் வந்துட்டு இவங்க நியூ ஹை செட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போதைக்கு இந்த ஸ்டாக்கில் வந்துட்டு நல்ல ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சு. நான் நேற்றே உங்கள்கிட்ட இன்டிமேஷன் கொடுத்துருந்தேன். நீங்கள் ஒருவேளை இந்த இடத்துல என்ட்ரி எடுத்துருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டில் வந்துட்டு இந்த ஸ்டாக்கில் நீங்கள் இருந்திருக்க முடியும் அப்படிங்கிறதான் வந்துட்டு இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட ஒரு அலர்ட்மெண்ட் கொடுக்குறக்கா வந்தேன். நான் இப்போது வீடியோ ரெக்கார்ட் பண்ணிவிட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர்க்குள்ளேயே அகைன் வந்துட்டு ஸ்டாக் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாக்கில் இப்போதைக்கு இந்த ஒரு சான்ஸ் அப்படிங்கிறது நம்ம கையை விட்டு போயிடுச்சு அப்படின்னு தான் வெளிப்படையாக சொல்லி ஆகணும். என்னென்னா நீங்கள் ஒரு 50.50 எடுத்திருந்தால் கூட நல்ல ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருந்திருக்கும். ஆனால் இந்த 49 அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ஆஃபராக இருந்திருக்கும் உங்களுக்கு. மேபி இந்த இடத்துல நம்ம மிஸ் பண்ணிட்டோம். நானே வந்துட்டு இப்போ இந்த 50.50 தான் வந்துட்டு என்ட்ரி எடுத்துகிட்டு தான் வீடியோ ரெடி பண்ண ஆரம்பித்தேன். ஆனால் அதுக்குள்ளேயே வந்துட்டு 52 வந்துட்டு போயிட்டாங்க. ஸோ வெயிட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் டார்கெட் என்ன அப்படிங்கிறத வாட்ச் பண்ணலாம். அகைன் வந்துட்டு ஒரு கரெக்ட் அப்படிங்கிறது ஏற்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் டெஃபினட்டாக இந்த ஸ்டாக்கை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஒருவேளை இந்த 54 அப்படிங்கிற சப்போர்ட்டை வந்துட்டு இவங்க பிரேக் பண்ணாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இவங்க இந்த ஸ்டாக் வந்துட்டு அகைன் வந்துட்டு நியூ ஹையை செட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. அடுத்ததாக யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா அதுலேயும் வந்துட்டு ஒரு நல்ல வாய்ப்பு அப்படிங்கிறது வந்துட்டு உருவாயிருக்கு. ஏன்னா இப்போ ரீசெண்டாக அந்த கவர்மெண்ட் பேங்க்ஸ் எல்லாமே வந்துட்டு நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ அந்த சமயத்தில் வந்துட்டு இந்த யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவிலே வந்துட்டு ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது வந்துட்டு ஆல்ரெடி உருவாயிருக்கு. நீங்கள் இந்த ஃபார்மேட்டை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இந்த யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது வந்துட்டு இப்போது இந்த இடத்துல பாருங்களேன். ஸோ இந்த ஜோனில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அப் ட்ரெண்ட் அப்படிங்கிறத கொடுத்தாங்க. அகைன் வந்துட்டு ஒரு சின்ன ஷார்ட் கரெக்ஷன் வந்துட்டு ஏற்பட்டுச்சு. அந்த ஷார்ட் கரெக்ஷனில் வந்துட்டு அகைன் அந்த ஒரு சப்போர்ட் ஜோனை நெருங்கறதுக்குள்ளே அகைன் வந்துட்டு ஒரு பூஸ்டப் கிடைச்சிது ஸ்டாக்குக்கு. அது மூலமாக ஒரு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் வந்துட்டு தந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 20% ரிட்டர்ன் வந்துட்டு ஒரு மாதத்துக்குள்ளே கொடுத்தாங்க. ஒரு 20% ரிட்டர்ன் வந்துட்டு ஒரு மாதம் வந்துட்டு டைம் பீரியடுக்குள்ளே நமக்கு கொடுத்தாங்க. அகைன் வந்துட்டு இதே ஒரு பொட்டன்ஷியலோட அகைன் வந்துட்டு இந்த இடத்துல அந்த சான்ஸ் அப்படிங்கிறது உருவாயிருக்கு. இங்கேருந்து ஒரு அப் மூமெண்ட்டை கொடுத்தாங்க. மறுபடியும் ஒரு ஷார்ட் கரெக்ஷன் அப்படிங்கிறது ஏற்பட்டு இருக்கு. அகைன் நீங்கள் வந்துட்டு இங்கே ஒரு அப் மூமெண்ட்டை கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டாக் வந்துட்டு அகைன் இங்கேருந்து ஒரு 20% வரைக்கும் மூவ் ஆக வாய்ப்புகள் அப்படிங்கிறது வந்துட்டு இந்த இந்த யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா பொறுத்தளவுக்கும் அதிகமாகவே இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் இந்த ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயமா இருக்குது. இந்த ஸ்டாக் மேலே ஒரு ஐ வச்சுக்கோங்க. இதுதான் வந்துட்டு எனக்கான வீடியோ. கண்டிப்பாக வந்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம சென்ட்ரல் பேங்க் பற்றி பேசியிருக்கோம். அதில் ஒரு நல்ல ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. தேவையான இன்டர்நேஷனல் பற்றி பேசியிருக்கோம். அதுலேயும் வந்துட்டு கிட்டத்தட்ட 20% மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவிலே வந்துட்டு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. அதை பற்றி நம்ம கிளியராக டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதே போல் நெஸ்லே இந்தியாவில் வந்துட்டு ஸ்பிளிட் மூலமாக நல்ல ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. நம்ம வந்துட்டு ஸ்பிளிட் நடக்கும்போது அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணி அதை பை பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற முடிவு வந்துட்டு எடுக்கலாம். ஸோ அடுத்ததாக வந்துட்டு இப்போ நம்ம பிஎன்சி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பற்றி பேசியிருக்கோம். பிஎன்சி இன்ஃபாலே வந்துட்டு நல்ல ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஆல்ரெடி இந்த பிஎன்சி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பற்றி நம்ம ஆல்ரெடி பேசியிருந்தோம். அப்போவே நீங்கள் இந்த ஸ்டாக் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா இன்னொரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டில் அவங்களால இருந்திருக்க முடியும். ஸோ அடுத்தது வந்துட்டு வேதாந்தா அவங்களோட செகண்ட் இன்டம் டிவிடெண்டை வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டிவிடெண்டுக்காக இந்த ஸ்டாக்கில் நம்ம இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தோம். இதுதான் வந்துட்டு நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸாக இருக்குது. கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.